ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா, லீட் கோட்டில் இருக்க ஈஸி லெவல் ப்ராப்ளமில் சர்ச் இன்சர்ட் பொசிஷன் இது வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, இதுதான் ஃப்ளோன்னு தெரிஞ்சதுன்னா எந்த கோடிங் கொஸ்டின்னாலும் ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின் இந்த மேலே இருக்க பேராகிராஃப்லாம் விட்டுருங்க. இந்த கொஸ்டினோட எக்ஸாம்பிள் 1 மட்டும் பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரு லிஸ்ட்டு தராங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 4 எலமெண்ட் இருக்குது. டார்கெட்டுன்னு ஒரு நம்பர் தராங்க. லிஸ்ட்டுக்குள்ளே அந்த டார்கெட்டுங்கிற நம்பர் இருந்தால் அதோட பொசிஷனை நான் ரிட்டர்ன் பண்ணணும். பொசிஷன்னா என்னென்னா, இண்டெக்ஸ் வேல்யூ 1ங்கிறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 3ங்கிறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்ன, 5ங்கிறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னு இருக்கும்ல. 1ன்னா 0, 2, 0, 1, 2. ஓகேங்களா? இப்போ 5ங்கிறதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்னன்னா 2. அதே மாதிரி தான் செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 1, 3, 5, 6. டார்கெட் வேல்யூ 2. இப்போ எனக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து 2ங்கிற டார்கெட் நம்பர் இல்லை. ஆனால் எனக்கு இந்த 2 வந்து எந்த இடத்துல இன்சர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? 1, 3, 5, 6 இது வந்து ஒரு ஷார்ட்டடாக இருக்கா, ஆர்டராக இருக்குது. அப்படின்னா இந்த 2 எந்த இடத்துல வரணும்? 1க்கும் 3க்கும் நடுவில் வரணும். அப்போ அதோட பொசிஷன் என்ன? 0, 1ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்புட் எக்ஸாம்பிள் 3ல் 4 எலமெண்ட் இருக்குது. டார்கெட் நம்பர் 7 வந்து 6க்கு மேலே தான் வரும். அப்போ லாஸ்ட் நம்பர் இப்படி கொடுத்தாங்கன்னா 4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு 3, 1, 3, 5, 6ன்னு இருக்கா. இப்போ நான் வந்து எனக்கு டார்கெட் நம்பர் t=5ன்னு கொடுக்குறாங்க. இப்போ இந்த 5 எந்த இடத்துல இருக்குது? இங்கே இருக்குது. இதோட இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இண்டெக்ஸ் வேல்யூ மட்டும் பார்த்திங்கன்னா 0, 1, 2, 3. இப்போ டார்கெட் நம்பர் 5ஓட வேல்யூ என்ன? 2. அவ்வளோதான். இந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் அதிகமாகுது. அதே மாதிரி செகண்ட் நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 1, 3, 5, 6. டார்கெட் நம்பர் வந்து 2. இந்த இடத்துல வந்து 0, 1, 2, 3. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த 2 வந்து எந்த இடத்துக்கு வரணும்? 1க்கும் 3க்கும் நடுவில் தான் 2 வரும். ஓகேவா? அப்போ நான் இந்த இடத்துல 2 போட்டுக்கிறேன். 2 வந்துருச்சா? இப்போ இந்த 2ஓட டார்கெட் நம்பர் எப்படின்னா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து 4 மட்டும் ஆட் ஆகிக்கும். இப்போ 2ஓட டார்கெட் பொசிஷன் என்னன்னு இப்படி கீழே பார்த்தீங்கன்னா 1 இருக்கா. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் சம்மில் 1, 3, 5, 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட டார்கெட் நம்பர் என்னென்னா t=7. இப்போ இதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூ நான் போட்டுக்கிட்டே வரேன்னா 1, 2, 3, 4, 3. இப்போ எனக்கு வந்து 7 ஆட் ஆகணும். அது 6க்கு அப்புறம் தான் ஆகும். அப்போ அதோட டார்கெட் நம்பர் என்ன? அதோட பொசிஷன் 4. இவ்வளோ தான். இந்த சம்மை விசுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணும்போது தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை உங்களால் ஈஸியாக என்னால் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். விசுவல் ஸ்டுடியோவில் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே இருக்க கொஸ்டினை காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டார்கெட் நம்பரும் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட்டு நம்பரும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஒரு இண்டெக்ஸ் =0ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்பயுமே இண்டெக்ஸ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். இண்டெக்ஸ் =0 ஏன்னா எனக்கு எந்த பொசிஷன் வரும்ங்கிறதே தெரியாது. அடுத்தது ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I in range. எனக்கு 0ல் ஸ்டார்ட் ஆகி அதில் எத்தனை எலமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த லென்த்தில் எனக்கு இது ரன் ஆகணும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். எத்தனை வாட்டி ரன் ஆகுதுன்னு பாருங்கள். 0, 1, 2, 3. எனக்கு இதோட பொசிஷன்லாம் கிடச்சிரும் பாருங்கள். 0, 1, 2, 3. ஓகேவா? எனக்கு 4 எலமெண்ட் இருந்தால் 3 பொசிஷன் வரையும் கிடைக்கும். கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு கண்டிஷன். எனக்கு நம்ஸில்
இண்டெக்ஸ் ஐ ஈக்குவல் டு டார்கெட் இருந்ததுன்னா, வர நம்பரை உள்ளே இருக்க லிஸ்ட்லேயே இருந்ததுன்னா எனக்கு டைரெக்டாக அதோட பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணிடணும். ரிட்டன் ஐ. ஓகேவா? ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஏதோ எரர் அடிக்குது, ரெட் கலரில் வருது. ரிட்டன் ஐ பண்ணிடணும். அப்புறம் எனக்கு இந்த இது டோட்டலாக பிரேக் ஆகணும். ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, நான் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இல்லை, அதனால் நான் ரிட்டன்னு கொடுத்தனால தான் அது எரர் அடிக்குது. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. ஓகேவா? நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஐ. எனக்கு அதோட இந்த லூப்பும் முடிஞ்சிடும். ஃபஸ்ட் டைம் எனக்கு இப்போ 5ங்கிறது லிஸ்ட்டில் வந்துருச்சு அப்படின்னா அது எனக்கு அவ்வளோதான். எனக்கு அதோட பொசிஷனை பிரிண்ட் பண்ணால் போதும்ல. அதனால் அதை நான் டோட்டலாக நிறுத்துறேன். ஆனால் எனக்கு இந்த இடத்துல அப்படி வரல. ஒரு விஷயமே 5ங்கிற நம்பரே வரல. அப்படி வரும்போது இஃப் நம் ஈக்குவல் டு நம்ஸ் ஐ நாட் ஈக்குவல் டு டார்கெட். ஓகேங்களா? இது சொல்கிறேன், ஃப்ளோ புரியும். டார்கெட் அப்படின்னா நம்ஸ் இந்த நம்பர் டார்கெட்டுக்கு நாட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்ணோம். இஃப் நம்ஸோட ஐ ஐட்ரேஷன் வேல்யூ லெஸ் தென் டார்கெட்டான்னு பார்க்குறோம். டார்கெட்டுன்னு இருந்ததுன்னா அதை எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. என்னோடய இண்டெக்ஸ் வேல்யூவை அதிகப்படுத்துங்க. இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? கடைசியில் எனக்கு என்ன ஆகணும்? ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஓகே, பிரிண்ட் ஐ. இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாமா? ஃபார் லூப்லேருந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட வேல்யூ 2 ஃபஸ்ட் ஒன்றுக்கு 2. ஏன் 2 வாட்டி 2 வருதுன்னா நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணும் போது ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ செகண்ட் கொஷின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஆன்சர் எனக்கு 1 வரணும். ஓகே, ரெண்டு 1 வரும், 3 வருது. விசுவல் ஸ்டுடியோவில் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒனுக்கு அவுட்புட் வந்துருச்சு இல்லை? ஓகே, பைத்தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரீலோட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதில் ஏற்கனவே போட்டு செக் பண்ணி பார்த்த ஓகே, பைத்தான் இதில் போய் பைத்தான் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைத்தானில் போடும்போது தான் ஈஸியாக இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த டாட்டுக்கு முன்னாடி வச்சு என்டர் அடிச்சிங்கன்னா கரெக்டாக பொசிஷனில் நின்றோம். ஃபஸ்ட்டு எப்பயும் போல் என்ன பண்ணோம்? இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 0ல் ஸ்டார்ட் ஆகணும், கமா லென் எனக்கு நம்ஸோடது இருக்கணும். ஓகே, இது முடிஞ்சதா? இப்போ என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். nums I equal to target. ஓகே, டார்கெட் ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படி இருந்ததுன்னா ரிட்டன் ஐஏ பிரேக். ஒரு கண்டிஷன் முடிச்சாச்சு. அடுத்தது இன்னொன்று கண்டிஷன், என்கிட்ட அப்படி லிஸ்ட்டில் எனக்கு கொடுத்த நம்பர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதோட பொசிஷன் கண்டுபிடிக்கணும். இஃப் nums I not equal to target அப்படின்னா if nums I less than target. ஓகே, அப்படி இருந்தால் எனக்கு என்ன சொன்னேன்? இண்டெக்ஸ் வேல்யூ ப்ளஸ் ஆகணும். சாரி, +1 வரும். அப்படி ப்ளஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா கடைசியில் எனக்கு ரிட்டன்
இண்டெக்ஸ். ஓகேவா, ரன் பண்ணி பார்க்கலாம். 3 டெஸ்ட் கேஸ் இருக்குது, 3மே பாஸ் ஆகும். விஸ்வல் ஸ்டுடியோவில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன். இதில் வந்து பாருங்கள் ஃப்ளோ ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுத்து 5ன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட அவுட்புட் வந்து 2, ஆன்சர் கரெக்டு. செகண்ட் டெஸ்ட் கேஸும் பாஸு, தேர்டு டெஸ்ட் கேஸும் பாஸு. அவ்வளோதான் இந்த சம். இந்த மாதிரி கோடிங் கொஸ்டினை தமிழில் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.